பாசறை. எஸ்.பி. முத்துராமன் சிவாஜி கணேசனை வைத்து இயக்கிய முதல் படம் கவரிமான். அதை தயாரித்தவர் பஞ்சு அருணாச்சலம். சிவாஜிக்கு ஜோடியாக பிரமிளா நடித்தார். ஒரு பாடல் காட்சியை பெங்களூருவில் படமாக்க வேண்டியிருந்தது. அந்த பாடல் காட்சியில் சிவாஜி, பிரமிளா, ஒரு குழந்தை பங்கேற்பதாக இருந்தது. அந்த பாடல் காட்சியை மறுநாள் காலையில் படமாக்க வேண்டியிருந்தது. இந்நிலையில் அவசரமாக எஸ்.பி. முத்துராமனை பார்க்க வந்தார் பிரமிளா. நீங்க தான் என்னை இந்த இக்கட்டில் இருந்து காப்பாற்றணும். இன்னொரு படத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் அங்கே போயே ஆகணும். அது ஒட்டுமொத்த நடிகர்கள் சம்மந்தப்பட்ட காட்சி. அதனால் போக வேண்டியிருக்கு. இதை எப்படி சிவாஜி சார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் தான் அவர்கிட்ட எடுத்து சொல்லி என்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றணும் என்று கூறுகிறார். உடனே எஸ்.பி. முத்துராமன் பிரமிளாவை அழைத்து கொண்டு சிவாஜி சாரை பார்க்க சென்றார். அவரிடம் இந்த சூழலை எடுத்து சொன்னார். அதற்கு சிவாஜி, அவள் வரல, சரி நீ என்ன செய்ய போறேன்னு கேட்டார். அதற்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீங்க குழந்தை டூப் வச்சு இந்த பாடலை எடுத்துருவோம். அடுத்தாற் போல பிரமிளா சம்பந்தப்பட்ட காட்சியை சென்னையில் வைத்து எடுத்து விடுவோம் என்று கூறியுள்ளார். அதன் பிறகு பெங்களூருவில் சிவாஜி குழந்தை சம்பந்தப்பட்ட காட்சிகளை எடுத்து முடித்தார். பிறகு சிவாஜி, என் சம்பந்தப்பட்ட காட்சிகளை நடிச்சு கொடுத்துட்டேன், இனி நீ என்ன செய்வியோ தெரியாது என்று கிளம்பிவிட்டார். அதன் பிறகு பிரமிளா சம்பந்தப்பட்ட காட்சிகளை தனியாக எடுத்து இரண்டையும் மேட்ச் செய்து சிவாஜியிடம் போட்டு காண்பித்தார் எஸ்.பி. முத்துராமன். அதை பார்த்துவிட்டு, இது அப்படியே மேட்சிங்காக இருக்கு, என் கூட பிரமிளா நடிக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மேட்சாக இருக்கு, ரொம்ப பிரமாதம், நீ தேர்ந்த டைரக்டர்னு நிரூபிச்சிட்ட. சிவாஜியோட அந்த பாராட்டு எனக்கு ஆஸ்கர் விருதை வென்றது போல இருந்தது என்று எஸ்.பி. முத்துராமன் ஒரு கட்டுரையில் சொன்னாராம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.